பிசினஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பகவதியர். இன்றைக்கோட டாபிக் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ். ப்ராடக்ட் பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் அப்படின்னா என்ன? நம்மக்கிட்ட ஒரு 5 விதமான ப்ராடக்ட் இருக்குது, 10 விதமான ப்ராடக்ட், நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம். எந்த ப்ராடக்டால் நமக்கு நெட் ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது, எந்த ப்ராடக்ட் நிறைய சேல்ஸ் கன்வர்ஷன் நடக்குது, எந்த ப்ராடக்ட் ரொம்ப லெஸ்ஸான எஃபர்ட் போட்டு நல்ல நெட் ப்ராஃபிட் கிடைக்கி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம ப்ராடக்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, நம்மளோட காம்படிட்டரை விட நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டு எவ்வளோ வேல்யூபிளான ஒரு விஷயங்கிறத ஒவ்வொரு ப்ராடக்டையும் அதோட பெர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்ணணும். வழக்கமான நம்ம கேள்வி ஒன்று தான், உங்களோட ப்ராடக்டோட பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் டேட்டாவாக எடுத்து வச்சுருக்கீங்களா? உங்கள் ப்ராடக்ட்டு எப்படிப்பட்ட மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, அந்த ப்ராடக்ட் எவ்வளோ நல்ல அவுட்புட் கிடைக்குது கம்பேர் வித் உங்களோட போட்டியாளர், காம்படேட்டிவை விட உங்களோட ப்ராடக்ட் எவ்வளோ நல்ல சீக்கிரம் வருது, என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸை கொடுக்க போகுது, என்ன மாதிரியான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகுது, என்ன மாதிரியான சேல்ஸ் நடக்கு, அந்த சேல்ஸில் நெட் ப்ராஃபிட் என்ன, இதை எல்லாமே ஒரு டேட்டாவை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்குறீங்களா? எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டும் சேல்ஸும் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்ட் மேலே உங்களோட கவனம் ரொம்ப அதிகமாக செலுத்தலாம். என்கிட்ட ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது, ஆனால் சில ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகுது, எப்போமாவது சேல்ஸ் ஆகுது, ஆனால் கண்டிப்பாக சேல்ஸ் ஆகுது. ஆனால் அதுக்கு எடுக்கிற ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் ரிஸ்க் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோமா? ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ராடக்டை நம்ம ஏன் ரொம்ப மெனக்கிடணும், அதை ஏன் அவுட் சோர்ஸ் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ப்ராடக்ட் பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் ரொம்ப முக்கியம். ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ராடக்ட்டு, ஆனால் இந்த ப்ராடக்டை வச்சு தான் இதுக்கு அடுத்து 10 ப்ராடக்டை நான் சேல்ஸ் பண்ணுறேன், இந்த ப்ராடக்டோட உதவியால் தான் அந்த 10 ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு நம்மக்கிட்ட டேட்டா இருக்கா? எந்த டேட்டாவால் நம்ம ப்ராடக்ட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஆகுதுங்கிறத நம்ம சொல்ல முடியும்? இது எல்லாமே ப்ராடக்ட் பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸில் இருக்குது. ப்ராடக்ட் பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸை சரியாக பார்த்தோன்னா சில பெயின்ஃபுல்லான ப்ராடக்டை நம்ம இன்றைக்கே என்ன பண்ணிடுவோம், வேண்டாம் அவுட் சோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிடுவோம். ஸோ உங்கள்கிட்ட இருக்க ப்ராடக்டில் எந்த ப்ராடக்ட் ரிஸ்க்கு ரொம்ப லெஸ்ஸாகவும் மோர் நெட் ப்ராஃபிட்டாகவும் சேல்ஸில் அதிக கன்வர்ஷன் நடக்குங்கிறத ப்ராடக்ட் பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணி பாருங்கள். டேட்டாவாக எடுத்து அந்த டேட்டாவை நல்ல ரிசல்ட் வர்ற மாதிரி பாருங்கள். உங்களோட ப்ராடக்டை இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணு பாருங்கள். உங்களோட கஸ்டமர் அந்த ப்ராடக்டை யூசர் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நீங்கள் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்னு பாருங்கள். கம்மியான ப்ரைஸில் கொடுத்து கஸ்டமர்கிட்ட ஒரு வேறு மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் வாங்கிறதுக்கு பதிலாக நல்ல ப்ராடக்டை பண்ணி அதிகப்படியான ப்ராஃபிட்டில் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது நெட் ப்ராஃபிட்டை சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ப்ராடக்ட் பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸை இன்றைக்கே பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பிஸ்னஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நான் உங்கள் பகவதியார்.